ஓம் நம சிவாய நமக. அனைவருக்கும் வணக்கம். நாம் எல்லோருமே கோவிலுக்கு சென்று வரும் வழக்கத்தை வைத்திருப்போம். இப்படி நம்ம கோவிலுக்கு தினம்தோறும் போய் கொண்டு வரும் பொழுது கருவறையில் உள்ள இறைவனுக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்யப்படும். அந்த அபிஷேகத்திற்காக பயன்படுத்தப்படும் நீர், பால் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வெளியே வரும். அந்த வெளிவரும் பகுதியை நம்ம எல்லோருமே சென்று தொட்டு தலையில் கும்பிட்டுட்டு அதை கொஞ்சோண்டு நம்ம குடிச்சுக்கிடவும் செய்வோம். அதற்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோமுகம். கோவில்களில் கோமுகம் என்பது கருவறையிலிருந்து தெய்வங்களுக்கு செய்யப்படும் அபிஷேக நீர் வெளியே வரும் ஒரு வடிகால் போன்ற அமைப்பு. பெரும்பாலான சிவாலயங்கள் அல்லது பெருமாள் ஆலயங்களில் இந்த கோமுகம் இருக்கும். இது பொதுவாக ஒரு மாட்டு முகம் போல வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதனாலே தான் இதை கோமுகம் என்று பெயர் பெற்றது. இந்த கோமுக தீர்த்தத்தின் மகிமைகள் பற்றின ஆன்மீகம் சார்ந்த தகவலை தான் நம்ம இன்றைக்கு பார்த்து கொள்ளப் போகிறோம். இந்த கோமுகத்தை என்றைக்கு நீங்கள் கோவிலுக்கு போனாலும் இந்த கோமுகத்திலிருந்து வருகின்ற இந்த அபிஷேக நீரை நீங்கள் கட்டாயம் உங்களுடைய தலையில் வைத்து கொண்டு அதை சிறிது பருகுவது மிகுந்த நன்மையை கொடுக்கும். அந்த கோமுக நீரின் நன்மைகள், அந்த மகிமைகள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கு காணப்போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கோமுக நீரின் மகிமைகள். கோமுகத்திலிருந்து வரும் நீர் சாதாரண நீர் அல்ல. அது தெய்வ திருமேனியில் மீது பட்டு வரும் அபிஷேக நீர். அபிஷேகம் செய்யும் போது பல்வேறு புனித பொருட்கள், பால், தயிர், தேன், சந்தனம், பன்னீர், இளநீர், விபூதி, பஞ்சாமிர்தம் போன்றவை இறைவனின் திருமேனி மீது பட்டு அதிலிருந்து வழிந்து கோமுகம் வழியாக வெளியேறுகிறது. இந்த நீரில் தெய்வத்தின் சக்தி, அருள் மற்றும் தெய்வீக அதிர்வுகள் கலந்து இருப்பதாக நம்பப்படுகிறது. இறைவன்களுடைய அந்த திருமேனியில் பட்டு வெளிவரக்கூடிய அந்த அபிஷேக நீர் பார்த்திங்கன்னா நம்ம அபிஷேகம் செய்வதற்கு முன்னாடி சாதாரணமாக இருக்கும். அதை இறைவனுக்காக அவர்களுடைய அந்த உச்சந்தலையிலிருந்து அவர்கள் உடல் முழுவதுமே அந்த தீர்த்தம் பட்டு வெளியேறி அந்த கோமுகம் வழியாக வரும் பொழுது அதை நம்ம கையால் தொட்டு வணங்கி அதை பருகும் பொழுது அத்தனை விதமான அற்புதங்கள் நிகழும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. சாஸ்திர ரீதியாக ஒரு அற்புதமான விஷயம் இந்த கோமுக தீர்த்தத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதாவது நம்ம கங்கை, யமுனை இந்த நதிகளை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இதில் குளித்தோம்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையுமே இது நீக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த கங்கை, யமுனை இந்த நீர்களை காட்டிலும் இந்த கோமுக தீர்த்தம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொள்வதன் மூலமோ அல்லது அருந்துவதன் மூலமோ நம்முடைய தீய வினைகள், பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை. மனிதர்களின் பாவங்களை சுமக்கும் புண்ணிய நதிகளும் கோமுக தீர்த்தத்தை தலையில் தெளித்து தன் பாவங்களை போக்கிக் கொள்வதாக புராணங்கள் கூறுகிறது. அதாவது மனிதர்களுடைய பாவங்களை போக்கக்கூடிய இந்த நதிகள், அதில் நீராடி கங்கை, யமுனையில் குளித்து நம்ம பாவங்களை சேர்த்து அதில் போய் கரைக்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளன. அந்த நதிகளுமே பார்த்திங்கன்னா அந்த கோமுக தீர்த்தத்தை தன்னுடைய தலையில் தெளித்து கொண்டோ இல்லை பருகி கொண்டோ அதுகளுமே இந்த பாவங்களை போக்குவதற்கு கோமுக தீர்த்தத்தை பயன்படுத்துவதாக சாஸ்திர ரீதியான உண்மைகள் வருகின்றன. பல்வேறு வகையான தோஷங்கள், குறிப்பாக பூர்வ ஜென்ம பாவங்கள், கண் திருஷ்டி, காத்து கருப்பு, பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை சக்திகளும் இந்த கோமுக நீரை தெளிப்பதனால விலகும் என்று நம்பப்படுகிறது. கோமுக தீர்த்தத்தை தெளித்து கொள்வதன் மூலம் மனம் தூய்மை அடையும், நேர்மறை எண்ணங்கள் பெருகும். சில தீராத வியாதிகளும் பிணிகளும் கோமுக தீர்த்தத்தை அருந்துவதன் மூலம் குணமாகும் என்று கூறப்படுகிறது. சக்தி வாய்ந்த இறைவனுடைய திருமேனியிலிருந்து பட்டு வரும் அந்த தீர்த்தத்தை ஒருபோதும் தவறவிடாதீங்க. எப்போ ஆலயத்திற்கு சென்றாலுமே, அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய அந்த சிவலிங்கத்திலிருந்து பட்டு வரும் அந்த தீர்த்தத்தை நம்ம வணங்கி தொட்டு அருந்துவது அப்படிங்கிறது அத்தனை சிறப்புடையதாக கருதப்படுகிறது. சிவபெருமானுடைய அந்த திருமேனியிலிருந்து பட்டு வரும் தீர்த்தத்தை நம்ம அருந்துவது அப்படிங்கிறது நமக்கு பலவிதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. குறிப்பாக திருமண தடை உள்ளவர்கள், திருமணம் ரொம்ப வரன் பார்த்து தள்ளி போய்கிட்டே இருக்குது, இல்லை அது நடப்பதற்கான சூழ்நிலையே இல்லாதவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கோவிலுக்கு போய் அபிஷேகம், இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வருகின்ற அந்த கோமுகத்தை நீங்கள் போய் சுத்தம் பண்ணணும். அந்த தலையையும் அதனுடைய நீர்ப்பாதையையும் சுத்தப்படுத்துவது மிகவும் ஒரு சிறப்பான விஷயம். இதை சுத்தப்படுத்துவதனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா விரைவிலேயே அந்த திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். இந்த கோமுகம் வழியாக நீர் வரும் பார்த்தீங்களா, அதையும்
அந்த தொட்டி, அது வழிபாதை எல்லாத்தையுமே நீங்கள் சுத்தம் செய்வது மிகவும் நல்லது. அதற்கு மஞ்சள் குங்குமம் வைப்பதன் மூலமும் கோமுக நீரை அபிஷேகத்தின் போது பருகி இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதன் மூலமும் திருமண தடைகள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. குழந்தை இல்லாத தம்பதியர் குறிப்பிட்ட நட்சத்திர நாட்களில், உதாரணமாக ரோகிணி நட்சத்திரம், இந்த நாட்களில் கோமுக தீர்த்தத்தை தெளித்து கொள்வதன் மூலம் குழந்தை பாக்கியம் பெறலாம் அப்படிங்கிறதும் நிதர்சனமான ஒரு உண்மை. கோமுக நீரை வீட்டில், வியாபார ஸ்தலங்களில், பணம் வைக்கும் இடங்களிலும் விசாக நட்சத்திரத்தன்று தெளிப்பதும் மூலம் வளம் பெருகி செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை. இறைவனுடைய அந்த அபிஷேக நீரை பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சிட்டு வந்து வீட்டிலையுமே தெளிப்பது அப்படிங்கிறது நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே வெளியேற்றி விடும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இறைவனுடைய டைரக்டாக அந்த திருமேனியில் பட்டு அது வழியாக, அந்த கோமுகத்தின் வழியாக சாட்சா பார்த்தீங்கன்னா நந்தி தேவருடைய வாய் வழியாக வருவது போல அந்த கோமுக தீர்த்தத்தை நம்ம பருகுவது அப்படிங்கிறது மிகவும் ஒரு சிறப்பான விஷயம். கார்த்திகை நட்சத்திரத்தன்று கோமுக தீர்த்தத்தை தெளித்து கொள்வதன் மூலமும் பிரிந்த தம்பதியர் விரைவில் ஒன்று சேர்வார்கள் அப்படிங்கிறதான். அதே போல் திருவாதிரை நட்சத்திரத்தன்று தெளித்து கொள்வதனால ஆரோக்கியம் சீர்படும். சில கோவில்களில் இந்த கோமுகத்திற்கு பார்த்திங்கன்னா மேலே பிரம்மதேவரின் சிலை அமைக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி அமைப்பு பார்த்திங்கன்னா சிவபெருமானின் சதுராங்க சக்திகள், அவரினுடைய சிவபெருமானுடைய அந்த சதுராங்க சக்திகள் அப்படிங்கிற ஒரு வகை சக்தி பிரம்மாவின் அந்த 4 தலைகளிலும் நிலை பெற்று அந்த சக்தி அபிஷேக நீரில் கலந்து கோமுகம் வழியாக வெளியேறி பக்தர்களுக்கு அருளாக கிடைக்கிறது என்றும் புராணங்களில் சொல்லப்படுகிறது. ஆகவே அடுத்த முறை நீங்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது கோமுக நீரின் மகிமையை உணர்ந்து அதை புனிதமாக மதித்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்கு போவோம், இந்த மாதிரி அபிஷேக நீர் வருது, தண்ணியில் நம்ம உடம்புல தலையில் தெளிச்சுக்கிட்டு அதை கொஞ்சோண்டு குடிச்சுக்கிடணும் அப்படின்ட்டு நம்ம வந்துக்கிட்டு இருப்போம். சில பேருக்கு இதனுடைய ரீசன் தெரியாது. நம்மளுடைய அம்மாமார் செய்வாங்க, அதை மாதிரி நம்மளும் செய்துக்கிட்டு போவோம். சில பேர் பார்த்திங்கன்னா இதை அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டு கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இதனுடைய இத்தனை சிறப்புகளும் நன்மைகளும் ஒருவருக்கு தெரியும் பொழுது கட்டாயம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போனால் இதை மிஸ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் கூறுவது. அதனால் யார் கோவிலுக்கு சென்றாலும் இறைவனுக்கு அபிஷேகம் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தவறாமல் அந்த கோமுகத்துக்கு வழியாக வரும் அந்த புனித அபிஷேக நீரை அனைவருமே பருகி அதை தலையில் தெளித்து கொண்டு நீங்கள் பின்பற்றி வரும் பொழுது உங்களிடம் உள்ள அத்தனை தீய சக்திகளுமே அங்கிருந்து சென்றுவிடும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அதே போல் இதில் குறிப்பிட்டுள்ள அந்தந்த நட்சத்திரத்திலும் கோமுகத்தை நீங்கள் தெளித்து கொள்வதன் மூலம் அந்தந்த பலன்கள் உண்டாகும் அப்படிங்கிறதான். நீங்கள் உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள், பணம் வைக்கும் இடங்கள்லேயுமே இந்த கோமுக தீர்த்தத்தை தெளித்து வைத்து கொள்வது அங்கே உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை பூராமே விரட்டி அடைத்து விட்டு பணம் சேர்வதற்கும் வியாபாரம் நன்றாக பெருகுவதற்கும் இந்த கோமுக தீர்த்தம் உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக கருதப்படுகிறது. அதனால் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது தவறாமல் கோமுக தீர்த்தத்தை அனைவருமே பருகி தலையில் தெளித்து இறை ஆற்றலை பெற்று நலமோடு வாழ வேண்டும். இதற்குத்தான் இப்படி இத்தனை விஷயங்கள் பார்த்திங்கன்னா, நம்ம கோவிலுக்கு சாமி கும்பிட போகிறோம்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அங்கே உள்ள ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாடியும் ஒரு ஆன்மீக சாஸ்திர ரீதியான உண்மைகள் மறைந்துள்ளன. அதனால் கோவில் என்பது அதற்காக தான் கோவிலுக்கு செல்லும் பொழுது புனிதமாக செல்லணும். தூய்மையான மனதோடு நல்ல ஆடை உடுத்தி எந்த விதமான கெட்ட நிலைகளையும் சிந்திக்காமல் அசைவு உண்ணாமல் மனதை சுத்தபத்தமாக வைத்துக்கொண்டு இறைவனிடம் செல்லணும் அப்படின்னு சொல்வது. அங்கே போய் நம்ம நிற்கின்ற ஒவ்வொரு இடத்துலையுமே வழிபாடு செய்கின்ற எல்லாத்திற்குமே ஒவ்வொரு பலன் உண்டு. ஆனால் அந்த பலன் எல்லோருக்குமே கிடைக்கிறதா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா ஒவ்வொருவரும் பார்த்திங்கன்னா அந்த இறைபக்தியோடு வழிபடுகிறார்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த பலன் கிடைச்சவர்களும் இருக்காங்க, பலன் கிடைக்காதவர்களும் இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நமக்கு மன தூய்மை இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதனால் கோவிலுக்கு போகிறோம்னா விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. இப்போ உள்ள காலத்தில் பார்த்திங்கன்னா அனைவருமே சாமியை கும்பிடுவதற்கு பதிலாக செல்ஃபோனை தான் எல்லாரும் பிடிச்சி படம் பிடிக்கிறதுல இருக்காங்க. கோவிலுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டாலே நம்மளுடைய கவனம் பூரா இறைவனுடைய அந்த உருவத்தின் மேல் தான் இருக்கணுமே தவிர நம்ம ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த நிலையில் இருக்கக்கூடாது. அதனால் கோவிலில் உள்ள ஒவ்வொரு இடத்தையுமே தெய்வீக சக்தியோடு தெய்வீக சிந்தனையோடு சென்று தரிசனம் செய்து
அதற்குண்டான பலன்களை பெற்று நலமோடு வாழ வேண்டும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபாடு செய்வது நமக்கும் இறைவனுக்கும் உண்டான அந்த தொடர்பானதை நமக்கு அது விலகி விடுகிறது. அதனால் அந்த இறைத்தன்மையோடு போய் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது தான் நமக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். அனைவரும் இதை தெரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் நீங்கள் கோயிலுக்கு போகும் பொழுது இதற்கு பின்னாடி உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர்களுக்கும் சொல்லி நீங்கள் அவங்கள கூட்டு போகும்பொழுது தான் அதற்கப்புறம் அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இதற்கு பேர் கோமுகம். இது இறைவனுடைய திருமேனியில் பட்டு வருகின்ற அபிஷேக நீர். இதை தொட்டு நம்ம வைத்துக்கொள்வது நமக்கு அத்தனை சிறப்புகள் கூடியது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும் பொழுது தான் அடுத்தடுத்து எல்லோருமே அதை பின்பற்றுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். மேலும் இதுபோல் நல்ல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமோடு வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.